ராமாயண காலகட்டம் சுமார் 7500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இந்த ராமாயணம் எப்ப எழுதப்பட்டது தெரியுமா? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப கிட்டத்தட்ட ராவணியம் நடந்து 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதுவும் அனுமனுடைய மைண்ட் வாய்ஸ சொல்றாராம். இதுதான் இவர் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நம்ம ராவணன் தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. நம்ம இப்போ சொல்றோம் பாருங்க, ராவணன் தமிழன் தான்றத ரொம்பவே எளிமையா விளக்குறோம் பாருங்க. நம்ம அறிவர் திரு பாண்டியனையா பல ஆண்டுகளுக்கு முன்பே ராவணனை ஆய்வு செய்து மீட்டெடுத்தவர். தமிழ் சிந்தனையாளர் பேரவை யூடியூப் சேனல்ல அந்த ஆய்வு விடயங்கள் இருக்கு. நிச்சயமா நம் தமிழர்கள் அனைவருமே அந்த பிளேலிஸ்ட பாருங்க. பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். அந்த ஆய்வு விடயங்கள்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான விடயங்கள் இருக்கும். ராவணன் கிட்ட அடி வாங்கினது, அப்புறம் மிகப்பெரிய உண்மை ராமன் ஆம்பளே இல்லைன்னு கண்டுபிடிச்சது. ராமன் ஒரு ஆண்மகன் இல்லைன்றத நம்ம சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்லல, உண்மையான வரலாறும் அதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் ராமன். இவன் ஆம்பளையே இல்ல, ராவணன் கிட்ட செம்மடி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க.